இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் சீரியஸ் பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க ஸோ அதில் உள்ள வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட்பிரஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஒரு வேர்ட்பிரஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து பேசிக்காக என்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்பிரஸுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடிப்படையாக எழக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து வேர்ட்பிரஸ் கிரியேட் பண்ணணும்னா எனக்கு வந்து கோடிங் வந்து தெரிஞ்சிருக்கணுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு இப்போ நம்ம வந்து ஆன்சர் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நிறைய விஜெட் வந்து அட்வான்ஸ் உள்ள விஜெட் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை தனியாக வந்து உங்களுடைய ஃபோன் ஸ்டைலில் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஃபுட்டர் கிரெடிட்டை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே சில பேசிக் கோடு வந்து இருக்குது, சில ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை எடுத்து நீங்கள் உங்களுடைய பிளாக்கரோட எடிட் HTML-லையோ அல்லது வந்து லேஅவுட்லேயோ போய் நீங்கள் ஆட் பண்ணால் போதும், அந்த விஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆயிரும். புரியுதுங்களா? இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் பேசிக் வீடியோவில் வந்து எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து பிளாக்கரை பொறுத்தவரை ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதே வந்து வேர்ட்பிரஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து ஒரு அட்வான்ஸ் விஜெட் வந்து ஆட் பண்ணணும், இல்லை நான் வேர்ட்பிரஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது வந்து கோடிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ இன்னும் கம்பேர் பண்ணி நம்ம பிளாக்கரோட பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்பிரஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமான எந்த ஒரு கோடிங்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டிங் வாங்குறீங்க, ஸோ டொமைன் வாங்குறீங்க, ஸோ ஒரு வேர்ட்பிரஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே அதில் போயிட்டு நீங்கள் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய இந்த தீம் எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப்பியரன்ஸ். ஸோ இதில் போய் தான் நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீம்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தீமுக்குமே நீங்கள் எந்த ஒரு ஃப்ரீ தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் சரி அந்த தீம் வந்து எடிட் பண்ணக்கூடிய அந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கஸ்டமைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவராலாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெனு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, லேஅவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், டைப்போகிராஃபி அதாவது உங்களுடைய போனோட ஸ்டைல் வந்து எப்படிலாம் வந்து மாற்றணுமோ அந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம், விஜெட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து CSS கோடும் நீங்கள் வந்து இந்த ஸ்டைலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட ஸ்டைல் சில பேசிக் செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றணும், உங்களுடைய பிளாக்கரோட ஸ்டைல் ஃபோண்ட் மாற்றணும், இல்லை கலரிங் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து CSS கோடும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஜென்ரேட் ப்ரெஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட்பிரஸ் தீமில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். புரியுதுங்களா? நீங்கள் வந்து எந்த தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது இதை விட கம்மியாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கோடிங் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து தேவையே கிடையாது. பிளாக்கர்லேயாவது நீங்கள் வந்து ஒரு விஜெட் அட்வான்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது கோடிங் எடுத்து நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு இந்த வேர்ட்பிரஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கோடிங்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு கோடிங்குமே நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளக்கின் இருக்குது, சில அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தீமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அடிஷ்னலாக அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக பிளக்கின் இருக்கும். ஸோ அந்த பிளக்கின்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளக்கினாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஃப்ரீ பிளக்கின்லேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியல அப்படின்னா அந்த தீம் வந்து நீங்கள் பை பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃப்ரீ பிளக்கின் அண்ட் ஃப்ரீ தீம்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களால் வந்து பண்ண முடியும். புரியுங்களா? ஸோ இந்த கோடிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸை பொறுத்தவரை ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட். ஸோ எனக்கு வந்து இப்போ பிளாக்கர் வந்து நான் கிரியேட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டொமைன் மட்டும் வாங்கினா போதும். ஸோ வேர்ட்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நான் வந்து ஹோஸ்டிங்கை வாங்கணும், ஸோ டொமைன் வந்து வாங்கணும். ஸோ ஒரு டொமைன் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து .xyz இந்த மாதிரிலாம் டொமைன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 150 ரூபீஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட முடியும். புரியுதுங்களா? ஸோ இதே வந்து .com .in .net இந்த மாதிரியான டொமைன் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 400லேருந்து ஒரு 1200 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நேம் வந்து செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இன்னொன்று நீங்கள் எந்த வெப்சைட்டில் வந்து இந்த டொமைன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் இந்த ப்ரைஸ் வந்து மாறுபடும். புரியுங்களா? ஸோ பிளாக்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 400லேருந்து ஒரு 1200 இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வாங்குறது மட்டும்தான் நான் வந்து பிளாக்கரை பொறுத்தவரை நான் வந்து பணம் வந்து செலவு பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே பட்ஜெட் தான், ஸோ அமௌண்ட் வந்து கம்மி அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ பிளாக்கர் வச்சு எல்லாருக்குமே இந்த புரிதல் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்பட்டிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோஸ்டிங் வாங்கணும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைனும் வந்து வாங்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் வந்து ஏற்படும், எவ்வளோ பட்ஜெட் நான் வச்சிருக்கணும், எவ்வளோ முதலீடு வந்து இதுக்கு நான் வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோஸ்டிங் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து டெமோ காமிக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த சைட் நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ கோடாடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அங்கே நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை நேம்ஷிப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, புரியுங்களா? ஸோ இப்போ இந்த டெமோக்காக இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் வந்து என்ன ப்ரைஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஹோஸ்டிங் சைட்டை பொறுத்தவரை இந்த ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து சேட் வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப் ஹோஸ்டிங்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் போயிட்டு வாட் இஸ் வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த பேசிக் வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த ஹோஸ்டிங்கில் வந்து என்னெல்லாம் டைப் இருக்குது, அது எப்படியெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், புரியுங்களா? ஸோ இதில் வந்து சி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, புரியுங்களா? ஸோ இதில் வந்து பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 59 ரூபா பெர் மந்த், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 115 ரூபா பெர் மந்த், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 219 ரூபா பெர் மந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பொதுவாக வந்து ஒரு ஹோஸ்டிங் வாங்க போகிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 1 இயருக்கு வந்து வாங்கிக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கிடக்கூடிய வெப் ஹோஸ்டிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளானில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன், புரியுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க, அதனால் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் இல்லாத முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கிட்டேன், புரியுங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த பிளான் நீங்கள் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 100 வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹோஸ்டிங்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், புரியுங்களா? ஸோ நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினா போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லையும் சரி நீங்கள் போயிட்டு ஹோஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து டொமைனும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து வேர்ட்பிரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோஸ்டிங் வாங்கணும். ஸோ அந்த ஹோஸ்டிங் வாங்குறப்பே உங்களுக்கு வந்து டொமைனும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. ஸோ 115 ரூபா பிளான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 மந்த்ஸுக்கு தான் இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இல்லை எனக்கு வந்து அவ்வளோலாம் நான் வந்து அவ்வளோ வருஷத்துக்குலாம் நான் வந்து பை பண்ண போகிறதில்ல, எனக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 1 இயருக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 229 ரூபா பெர் மந்த் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரைஸில் உங்களுக்கு வந்து தருவாங்க, பார்த்தீங்களா? ஸோ 1 இயருக்கு வந்து நீங்கள் இந்த பிளானை வந்து சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3243 ரூபா. ஸோ இந்த 3243 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் ப்ளஸ் வந்து டொமைன், புரியுங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 3243 ரூபா. ஸோ பிளாக்கரை பொறுத்தவரை நீங்கள் வந்து டொமைன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ டொமைனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400லேருந்து 1200 வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவாகும். ஸோ இது வந்து நீங்கள் ஹோஸ்டிங் நீங்கள் வேர்ட்பிரஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஹோஸ்டிங் ப்ளஸ் டொமைன் வாங்கணும். பட் நீங்கள் வந்து ஹோஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னாலே நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கோட சேர்த்து டொமைன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஹோஸ்டிங் சைட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த மிடில் இருக்கக்கூடிய 115 ரூபா பிளானை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது 115 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 48 மாதத்துக்கு நீங்கள் வாங்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து 115 ரூபா. இல்லை 2 வருஷத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா 169 ரூபா. இல்லை 1 வருஷத்துக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு வந்து 229 ரூபா பெர் மந்த் வந்து சொல்கிறாங்க. ஸோ 3243 ரூபா. ஸோ இந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் ப்ளஸ் டொமைன் வந்து வாங்கிடலாம், புரியுங்களா? ஸோ இந்த பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிசைனிங் வந்து தெரிஞ்சிருக்கணுமா? இப்போ பிளாக்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் பிளாக்கர் வச்சுருப்பீங்க. ஸோ பிளாக்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் சரி அதில் வந்து எப்படி பேசிக்காக வந்து எடிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெனு ஆட் பண்ணணும். தென் லேஅவுட்டில் போயிட்டு இந்த சைடு பாரில் வந்து என்னெல்லாம் விஜெட் வரணுமோ அதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்பிரஸ் நான் வந்து என்னுடைய டெம்ப்ளேட் வந்து அதில் தீம் வந்து நான் எடிட்டிங் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஏதாவது கோடிங் வந்து தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை அதை பற்றி தனியாக டிசைனிங் வந்து நான் வந்து ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. அதுக்கு நீங்கள் போய் தனியாக டிசைனிங்கில் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது, புரியுங்களா? ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸை பொறுத்தவரை நீங்கள் தீம் எடிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும், புரியுங்களா? ஸோ பிளாக்கர்லையாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நீங்கள் ஒரு மெனு வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எடிட் HTML போய் நீங்கள் பண்ணுவீங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. எல்லாமே இதுக்கு தனியாக கஸ்டமைஸாக உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னுடைய வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய தீம் வந்து எடிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் வந்து அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே போதும். அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி தீம் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை வந்து அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இதில் காட்டும், புரியுதுங்களா? ஸோ பேஜ் நம்மளுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்பியரன்ஸ், அது கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த
இதில் பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, மெனு இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா சம் மெனுஸ் வந்து பார்ப்பீங்க. இந்த மெனுவோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தீமை பொறுத்து இருக்குது புரியுதுங்களா. சில தீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த இதில் வந்து காட்டுவாங்க. சில தீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பை பண்ணாமே கூட நீங்கள் வந்து ஃப்ரீ தீம்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த சைடு பாரில் பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தீம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய மெனுஸ் வந்து உங்களுக்கு வந்து வேரியேஷன் ஆகும் புரியுதுங்களா. ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லே அவுட் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம், கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைப்போகிராஃபி இருக்குது. ஸோ டைப்போகிராஃபினா உங்களுடைய ஃபோன் ஸ்டைலாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய லோகோ பேனர் நீங்கள் ஆட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மெனுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மெனுஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். தென் சைட் பாரில் இருக்கக்கூடிய விஜெட்டு, ஃபுட்டரில் இருக்கக்கூடிய விஜெட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். தென் ஹோம் பேஜ் வந்து எப்படி தெரியணும் அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்க்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு தனியாக உங்களுக்கு வந்து கோடிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்கள் என்ன தீம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தீம்லேயே பெரும்பாலான கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் புரியுதுங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பிளகின்ஸ் வந்து இருக்குது புரியுதுங்களா. ஸோ நீங்கள் என்ன மாதிரி வந்து கஸ்டமைஸாக உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பிளகின்ஸ் வந்து நிறையா பிளகின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனுடைய ஹெல்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமைஸ் வெப்சைட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளகின் எல்லாமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் வந்து கிடைக்கும். அந்த பிளகின்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பை பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் தீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை பை பண்ணி ஆகணும் புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாக்கருக்கும் இந்த வேர்ட்ப்ரெஸ்க்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தான் வந்து பட்ஜெட் ஆகும். ஸோ இதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து டிசைனிங்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் வந்து கிடையாது. ஸோ கோடிங் தெரிஞ்சுக்கணும் அவசியம்லாம் வந்து கிடையாது புரியுதுங்களா. ஸோ நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து பிளாக்கர்லேருந்து நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக்கான கேள்வி வந்து இதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் மூலிமா நான் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுளோட பிளாக்கர் கிரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து பேசிக் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து கற்றுக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பேஜஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், மெனு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து விட்ஜெட் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த பேசிக் விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு பிளாக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மெனு வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஏன் ஆட் பண்ணுறோம், எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிக் விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் புரியுதுங்களா. அதே மாதிரி எஸ்இஓ கீவேர்ட்னா என்ன, டைட்டில் வந்து எப்படி கொடுக்கணும், ஸோ இந்த பெர்மாலிங்க்லாம் என்ன அப்படிங்கிற எல்லா பேசிக் விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரில் நீங்கள் வந்து மேனுவலாக ரொம்ப அதிகமாகவே கற்றுக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ இந்த பிளாக்கரை பற்றி இன்னும் பேசிக்கான எனக்கு வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து பாருங்கள், எல்லா விஷயங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பிளாக்கரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் மாறுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் நீங்கள் வந்து கூகுளோட பிளாக்கரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் கன்வெர்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ட்ப்ரெஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி தான் புரியுதுங்களா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேசிக் கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் பற்றின சீரியஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் புரியுதுங்களா. ஸோ நம்ம சேனலில் கூடிய பிளேலிஸ்ட் போங்க, அதில் போயிட்டு வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட் போயிட்டு நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.